சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் கோடையில் ஏற்படும் நோய்களும் பரவி வருகின்றன. சென்னையில் கோடை வெயில் காரணமாக அம்மை நோய் பாதிப்பு அதிகரித்து வருவதால் தடுப்பூசி போட்டுக்கொள்ள டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். தேர்தல் விதிமுறைகளை மீறி நேரடியாக பணப்பட்டுவாடா செய்த அதிமுக இணையத்தில் வைரலாகும் வீடியோ. முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. பானை சின்னம் கோரி விசிக தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் விசாரணை செய்ய உள்ளது. பறக்கும் படையின் கெடுபிடி ஏப்ரல் 19ஆம் தேதி வரை தொடர் கடையடைப்பு போராட்டம் விக்கிரமராஜா எச்சரிக்கை. சிவகங்கை தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலம் மகள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்தனர். விஜயுடன் சேர்ந்து பணியாற்ற தயார் என OP ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மத்திய அரசு மீட்க வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். கணேசமூர்த்தி மறைந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று முதல்வர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்த மோடி அரசை கண்டித்து இன்று மே 17 இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. தமிழகத்தில் 4 முனை போட்டி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. நடப்பாண்டுக்கான TNPSC குரூப் 1 தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் இந்த தேர்வுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். முதல் நிலை தேர்வு வருகிற ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தருமபுரிக்கு நாளை வரவுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. MP சீட்டுக்காக கணேசமூர்த்தி தற்கொலை என்பதில் துளியும் உண்மையில்லை என வைகோ தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ராகுல் ஒரே நாளில் 3 இடங்களில் பேச திட்டம். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் இன்று ரோப்கார் சேவை ரத்து என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று ஒரு நாள் மட்டும் இயக்கப்படாது. கோவை மக்களுக்காக எனது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். கோவைக்கு மகத்தான வளர்ச்சி காத்திருக்கிறது என அமைச்சர் TRB ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்புத்துறை சான்றிதழ் பெற்றால் மட்டுமே மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் வழங்க முடியும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ ஆலயங்களில் நாளை புனித வெள்ளி சிறப்பு வழிபாடு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 1599 பேர் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். வேட்பு மனுக்கள் மீது இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளது. கட்சி எல்லைகளை கடந்து அனைத்து தரப்பினராலும் பாராட்டத்தக்க பொது வாழ்க்கையை நடத்தியவர் கணேசமூர்த்தி என அவருடைய மறைவுக்கு வைகோ புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மதிமுக MP கணேசமூர்த்தியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி இன்று காலை மாரடைப்பால் காலமானார். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை வெளிநாட்டிற்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட வடமாநில பெண்கள் 2 உள்ளிட்ட 7 பேரை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் ராகுல் காந்தி இணைந்து பிரச்சாரம் என செல்வ பெருந்தகை தகவல் தெரிவித்துள்ளார். கரூரில் தொடர்ந்து பொய்களை பேசி வரும் அண்ணாமலைக்கு எங்கள் தகுதி குறித்து பேச அருகதை இல்லை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்து வரும் மோடி என கனிமொழி MP விமர்சனம் செய்துள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள பெரிய பாபு சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சேட்டு, வயது 60. இவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது பற்றி அந்த மாணவி அழுது கொண்டே வந்து தனது பெற்றோரிடம் கூறியுள்ள நிலையில் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக இது பற்றி விழுப்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் சேட்டு மீது போக்சோ சட்டத்தின் கீழ் முதியவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி கூடங்குளத்தை அடுத்த இடிந்தகரை கிராமத்தில் சாந்தா குரூஸ் வயது 65 என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உடலை மீட்டு கூடங்குளம் கடலோர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமரின் நாடகங்கள் மக்களுக்கு புரியும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ளனர். வாக்குப்பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் நீண்ட இடைவெளி. வாக்கு எண்ணிக்கையை முன்கூட்டியே நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 450 கோடி முறை பெண்கள் இலவச பஸ் பயணம். வடக்கிற்கு வழிகாட்டும் தமிழ்நாட்டு திட்டங்கள். இந்தியாவுக்கே திசை காட்டியாக MK ஸ்டாலின் மாறியுள்ளார். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பு வழக்கு. சென்னை மார்த்தாண்டம் மற்றும் ராமநாதபுரம் என தமிழகத்தில் 5 இடங்களில் NIA அதிரடி ரெய்டு. இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு தொடரை 2012-13க்கு பிறகு ஆடவே இல்லை. இரு அணிகளும் ICC தொடர்களில் மட்டுமே சந்திக்கின்றன. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் தொடரை நடத்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியமான கிரிக்கெட் ஆஸ்திரேலியா விருப்பம் தெரிவித்துள்ளது.
தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து ஏற்ற இறக்கத்தோடு காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 உயர்ந்த நிலையில் இன்று வரலாறு காணாத அளவு தங்கம் விலை அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ரூபாய் 280 உயர்ந்து சவரன் ரூபாய் 50,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு ரூபாய் 35 உயர்ந்து ரூபாய் 6,250க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.